சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கேரளாவில் ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு ஆட்கள் நிற்க வைக்கிறதுக்கான ஒவ்வொரு வார்டிலையும் நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதான் நான் முன்னாடியே சொன்னது போல തമിഴ്നാട്ടിൽ വിജയിച്ചത് മുതൽ അങ്ങ് മുഖ്യമന്ത്രി ആയത് മുതൽ വലിയ സന്തോഷത്തിലാണ് തമിഴ്നാട് മാത്രമല്ല കേരളം അടക്കമുള്ള സംസ്ഥാനങ്ങൾ. അതിന്റെ ആഹ്ലാദത്തിലാണ് ഇവിടുത്തെ ആരാധകരും. സന്തോഷം பயங்கரமான ஒரு வெற்றி. நம்ம சினி ஃபீல்டிலிருந்து அதுலேருந்து வெளியில் வந்து இப்போ வரைக்குமே எங்களுடைய ஒரு உற்சாகம் அது அடக்க முடியாத ஒரு தாங்க முடியாத ஒரு இயல்பான விஷயம். அதே மாதிரி நம்ம இப்போ மக்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அண்ணன் வந்திருக்காரு, தளபதி வந்துட்டாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, பயங்கரமான ஒரு உச்சகட்டமான ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு பின்னடைவிலிருந்து இப்போ ஒரு வெற்றிகரமான ஒரு லைஃபுக்கு உள்ளே வந்தது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு வெற்றியான ஒரு தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி அமைப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக அந்த ஆட்சி கேரளாவுக்கும் வரணும் அப்படின்ற ஒரு எல்லாருடைய விருப்பமும் கூட. இந்த ஆட்சி பழைய ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புதிய ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது மனப்பூர்வமாக எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வெற்றி. அது கேரளாவும் கர்நாடகா மற்ற ஸ்டேட்லேயும் இது ஒரு புரட்சியாக வெடிக்கும் அப்படின்றது ஆக்கப்பூர்வமான உண்மை. அது நிச்சயமாக நடக்கும். யூத்துக்கு அவர் என்னென்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? யூத்துக்கு அவர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்றத இப்போ நான் ஒரு நடைமுறையில் வந்து இப்போ மெயினாக வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதுகாப்பு, அது நிச்சயமான ஒரு பாதுகாப்பாக, அது வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. யூத்துக்கான விஷயங்களும் நம்ம அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. யூத் என்னென்ன பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பின்தொடர்ந்து அவர் ஒவ்வொரு விஷயமும் ஃபாலோ பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அவருக்கு பின்னாடி நாங்கள் கண்டிப்பாக இனி வரப்போகிற கேரளா ஒரு மത്സരத்துக்கு തെരഞ്ഞെടുപ്പ് மത്സரத்துக்கெல்லாம் நம்ம ஆளுக மത്സரிப்பாங்களா? நிச்சயமாக எல்லா சைட்லேருந்து நிற்போம். தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கேரளாவில் ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு ஆட்கள் நிற்க வைக்கிறதுக்கான ஒவ்வொரு வார்டிலையும் நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதான் நான் முன்னாடியே சொன்னது போல் கேரளாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொண்டு வருவோம். அது நிச்சயமாக வந்துச்சு அப்படின்னா இந்த கேரளாவே ஒரு ஸ்தம்பிக்கிற லெவலுக்கு போகும். ശരിക്കും ഒരു വലിയ സന്തോഷം തന്നെയല്ലേ? ഒരു ഫുൾ படம் பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாம வெளியே இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அதாவது எங்களால் இப்போ நம்ப முடியல. இதில் ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய நாள்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இப்போ இல்லை, நாங்கள் தளபதி இயக்கத்தில் இருந்து நாங்கள் எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தளபதி நல்லாட்சி எங்களுக்கு கொடுப்போம்னு எங்கள் இப்போ நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக கொடுப்பாரு. ശരിക്കും சொன்னா ஒரு மயக்குமருந்த கண்டிப்பா ஒழிப்பாரு, யூத்துக்களை காப்பாற்றுவாருன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு முதல் அறிக்கையை தான் மது ஒழிப்புக்காக 30 இடங்கள்ல அதுக்காக போலீஸ்கள் ரெடி வச்சிருக்காங்க. மது கண்டிப்பா ஒழிப்பாரு. போதை பழக்கத்திற்கு இளைஞர்கள் அடிமையாக இருக்கிறது கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பார். விஜய்க்குள்ள ஒரு கூட்டணி நீங்க ஒரு சங்கம் ரூபீകരിச்சிருக்கீங்க, என்னென்ன பண்ண நினைக்கிறீங்க? மக்களுக்கு எப்பவும் நல்லதான் நடக்கும், நல்லதே பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் மக்களுக்கு துணையா இருப்போம். இங்கேயும் நாங்கள் ரூபிக்கு எல்லாம் பார்ட்டியை ரெடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கண்டிப்பாக பண்ணுவோம். எப்படி இருக்கு? சந்தோஷம்? நல்லபடியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். തളപതി எங்கள் അണ്ണനുക്കും വെറ്റി தான், எங்களுக்கும் அதை விட மிகப்பெரிய சந்தோஷமும் வெற்றியும். കേരളത്തിലൊക്കെ ഭയങ്കര ആഘോഷമായിരുന്നു. ആഘോഷമാണ്, ആഘോഷിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. സൂപ്പർ. ഏതായാലും കേരളത്തിലും വലിയ ആവേശത്തിൽ തന്നെയാണ് ആരാധകർ. വരാൻ പോകുന്ന ഇനി എല്ലാ തെരഞ്ഞെടുപ്പിലും TVKയുടെ സ്ഥാനാർത്ഥികളായി പലരും മത്സരിക്കുമെന്ന് തന്നെയാണ് അവരൊരു സൂചന തന്നിരിക്കുന്നത്. ഏതായാലും എല്ലാവിധ ആശംസകളും നേർന്നുകൊള്ളുന്നു ആരാധകർക്ക്. ക്യാമറമാൻ AP രാജയ്ക്കൊപ്പം ബിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.